ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். இன்றைக்கி இந்த வீடியோவை நான் ரொம்ப ஜோஷாக ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டை ஒரு கடைக்கு போய் சாப்பிட போகிறோம். அதுதான் பரோட்டா. பரோட்டாவை பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாது. அப்படி பரோட்டா யாருக்காவது பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்க குற்றாலம் பார்டர் பரோட்டா அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். சடனாக ஒரு 11 மணிக்கு நைட்டு கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ எப்போ சாப்பிட போனாலும் பிரியாணி, மந்தி, நான் பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நாங்கள் வந்த ஷாப் தான் குற்றாலம் பார்டர் பரோட்டா. இந்த குற்றாலம் பார்டர் பரோட்டா அப்படிங்கிற கடை 50 இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க செங்கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ரூஃப் கண்டர் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பரோட்டா ஷாப் இப்போது தமிழ்நாட்டில் நிறைய பிரான்ச்சஸோட ரொம்ப ஃபேமஸாக உள்ள வந்துட்டுருக்கு. இந்த ஷாப்பில் எந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டாலேயே பார்டர் பரோட்டா, பஃப் பரோட்டா, வீச் பரோட்டாலேயே எக் வீச்சு, சிக்கன் வீச்சு, மட்டன் வீச்சு, அது மட்டும் இல்லாமல் வீட் பரோட்டா, சால்னா பரோட்டான்னு பரோட்டாலே 1008 வகைகள். இதை தாண்டி பொடி மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக் பொடி மாஸ், சிக்கன் பொடி மாஸ், மட்டன் பொடி மாஸ், காடை பொடி மாஸ்ன்னு அதுலேயும் வெரைட்டிஸ்க்கு குறையே இல்லை. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான மசாலா கலக்கி, ஆம்லெட், ஹாஃப் பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் கரண்டி ஆம்லெட்னு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரை ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா கன் சிக்கன், காடை ஃப்ரை, காடை ஆனியன் ஃப்ரை, காடை பொடி மாஸ், நாட்டுக்கோழி ஃப்ரை, ஃபிஷ் 65, ப்ரான் 65ன்னு எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க விட்டே வைக்கல. இங்கே பரோட்டாஸ் மட்டும்தான் இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை, பிரியாணிஸுமே இங்கே இருக்குது. மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி சிக்கன், காடை சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணின்னு எல்லா வெரைட்டிஸும் இங்கே இருக்குது. கீ ரைஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சிக்கன், மட்டன், ஃபிஷ் கறியோட கீ ரைஸை ரொம்ப சூப்பராக உங்களால் சாப்பிட முடியும். நாங்கள் கசின்ஸ் கூட போயிட்டு எந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, வீச் பரோட்டா, நார்மல் பார்டர் பரோட்டா, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா, அதில் அவங்க கொடுத்த அந்த சால்னாவை ஊற்றி அடிக்கும்போது இருந்துச்சு பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு. ரியலி சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட் மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இவங்களோட கன் சிக்கன், ப்ரான் 65 எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. நாட்டுக்கோழி பிச்சு போட்டதுன்னு சொல்லி ஒன்று கொண்டு கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக வெந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக சோடா தேவை இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கோடி சோடாலாம் வாங்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ கசின்ஸ் எல்லாருக்குமே இங்கே சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. வர்த் ஃபார் மணின்னு தான் சொல்லணும். ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது. நார்மலி நீங்கள் ஒரு டீசெண்டான ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு ப்ரைஸிங் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ப்ரைஸிங். ஆனால் டேஸ்டெல்லாம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. நாங்கள் போனது 11 o'clock, ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் ஆகிறதுனால 1-2 டிஷ்ஷஸ் இல்லை. மற்றபடி எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப டெலிஷியஸாகவும் இருந்தது. இவங்களோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் மூலமாக வெளியிலேயே பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் செங்கோட்டை, சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மேட்டுப்பாளையமில் இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. அதை விட முக்கியமாக துபாய், சிங்கப்பூர், மலேசியா அண்ட் லண்டன்லேயும் இவங்களோட ஷாப் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பி, அதே சமயத்தில் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. நம்ம ஊரில் இருந்து ஒரு கடையை திறந்து அதுக்கு 4 பிரான்ச்சஸையும் திறந்து அது கூடவே வெளிநாட்டிலையும் போய் அவங்களோட கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க நம்ம எல்லாருக்குமே பெருமை தானே. இப்போ நம்ம அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் இருக்க அக்ஷய பாத்ரா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டோட ஃபேம் ஜாம் கெஃபேக்கு தான் டெசர்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். அக்ஷய பாத்ரா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்லேயுமே ஃபுட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டைம் எங்களால் அங்கே போக முடியல. இன்னொரு டைம் அங்கே போயிட்டு உங்களுக்கு ரிவ்யூவை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌனி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கசின்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்களோட டே ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் அவங்கவுங்க சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் உங்களோட சொந்த ஊரையும் அதுக்கப்புறம் உங்கள் சொந்த ஊரில் இருக்க கசின்ஸையும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் அங்கேருந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.